இன்றைய வேத வசனம் சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பார்வையில் மனிதர்களாகிய நாங்கள் விசேஷமானவர்களாய் இருக்கிறோம். பிறர் பார்க்கிற வண்ணமாக அவர் எங்களை பார்ப்பதில்லை. அவர் எங்களை தமது சாயலாக உருவாக்கி இருக்கிறார். அவருடைய பார்வையில் மனிதனானவன் விசேஷமானவனாய் இருக்கிறான். கர்த்தரின் மாபெரும் படைப்புகளை உற்று நோக்கும் போது மனிதனை குறித்து அவர் ஏன் இவ்வளவு அக்கறை எடுத்துக் கொள்கிறார் என்பது ஆச்சரியத்தை தருகிறது. கர்த்தரின் பார்வையில் மனிதன் மதிப்புடையவன். எந்த மனிதனையும் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று கருதாதீர்கள். அவனை கர்த்தர் தன் சாயலில் உருவத்தில் படைத்துள்ளார். அவனுக்காக தன் ஒரே பேரான மகனையே பலியாக கொடுக்கும் அளவிற்கு கர்த்தர் மனிதன் மீது மதிப்பு கொண்டுள்ளார். அவன் மீது அவர் பிரியம் கொண்டுள்ளார். நாங்கள் அவரது பார்வையில் விசேஷமானவர்களாயிருக்கிறோம். தேவனுக்கும் தேவ தூதர்களுக்கும் அடுத்தபடியாக மனிதன் உள்ளான். தேவ தூதர்கள் பணிவிடை ஆவியாயிருக்கிறார்கள் என்றும் அப்படியே இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளையாக மாறும் அதிகாரம் பெறுகிறான். இறுதியில் தேவனுடைய பிள்ளைகளாக தேவ தூதர்களையும் நியாயம் தீர்க்கும் அளவிற்கு உயர்த்தப்பட இருக்கிறான். அதனால் கிறிஸ்துவோடு உட்கார்ந்து அரசாளும் உன்னத நிலை மனிதனுக்கு உண்டு, தேவ தூதர்களுக்கு இல்லை. அதனால் மனிதன் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவன். அவர் படைத்த அத்தனை படைப்புகளையும் பேணி பாதுகாப்பது மனிதன் மீது விழுந்த கடமை. சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கும் பிசாசானவன் தந்திரங்களுக்கும் மனிதன் சிக்கிவிடாதபடி தேவ திட்டத்தை பூமியில் செய்ய விழித்துக் கொள்வோமாக. ஏனெனில் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறபடியினால், அவரது சாயலை நாங்கள் தரித்திருக்கிறபடியினால் தேவ திட்டத்தை செய்வோமாக. அவருக்கு பிரியமாக வாழுவோமாக. சத்துருவின் சூழ்ச்சிகளில் விழுந்து விடாதபடி உங்களை நீங்கள் பேணி பாதுகாக்கும் காலம் இது. பாவங்களுக்குள்ளே விழுந்து மாண்டு போகாதபடி விழித்திருங்கள். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அழைக்கிறார். அல்லேலூயா.